கொண்டிருக்கும் நிலையில் நாம் தலைவர் மட்டும்தான், இந்தியாவில் இல்ல உலகத்திலே நம்ம தலைவர் மட்டும்தான் தொண்டர்களில் ஒருவரை சிஎம் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அவர். அடுத்ததாக வில்சன் அவர்கள் சுருக்கமாக பேசுவார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி திலகம் அவர்கள் மாநில மாணவர்களின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று அருமையண்ணன் மகாலிங்கம் அவர்களே, கிராந்திஸ் அவர்களே மற்றும் இங்கு வருகின்றிருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அணி செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லா மாவட்டத்தினுடைய அணி செயலாளர்களும் துணை செயலாளர்களும் அவர்களை சார்ந்த வில்சன் அவர்களும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக செய்கிறார் என்று எடுத்துக்காட்டி சொன்னார்கள். உண்மையிலே எத்தனையோ பாராட்டுகள் கிடைத்தாலும் இந்த இடத்தில் இந்த பாராட்டு கிடைத்ததற்கு உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன். கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்கள் தென்பாண்டி சிங்கம் என்று செல்ல பெயரிட்டு அழைக்கக்கூடிய எங்கள் துணை தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சமத்துவ எழுச்சி நம்மளுடைய சமுதாயத்தில் வந்தால் இந்த சமுதாயமே தலைகீழாக மாறும், நமது ஏற்றத்தாழ்வுகள் ஒழியும். ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், அதையும் தெரிவித்தாக வேண்டிய கட்டாயம். என்னையெல்லாம் பார்த்தால் இளைஞர் அணியில் சேர்க்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியலையா? எதனால என்ன மகளிர் அணியில போட்டிருக்கீங்க? மகளிரா இருக்கிறவங்க எல்லாம் மகளிர் அணியா? இத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், எழுச்சி இருக்கிறது, சமத்துவம் இல்லை என்று எனது தாழ்மையான கருத்தை இந்த இடத்தில் பதிவிக்க விரும்புகிறேன். இளம் பெண்கள் எங்கு போனார்கள்? இளைஞர்கள் இல்லையா? இளைஞர்கள் என்ற ஆண்கள் மட்டும்தான் இளைஞர் அணியில் இருக்க வேண்டுமா? மாற்றத்தை கொண்டு வாருங்கள், மாற்றத்தை நோக்கி. அதுதான் நம் புரட்சி திலகத்தின் மாற்றத்தை நோக்கிய ஒரு விஷயமாக இருக்கும். மறந்துவிட வேண்டாம். ஏன் ஒரு மாவட்ட செயலாளராக, இளைஞர் அணி செயலாளராக ஒரு பெண் நியமிக்கப்படலாம். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இளைஞர் அணியில் என்னையும் உறுப்பினராக சேருங்கள், எனக்கும் ஒரு அட்டை கொடுங்கள், நானும் இளைஞர்தான்.